Hi friends, welcome to Crypto Life. So, என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஜெனரலா கிரிப்டோஸ் அந்த சோ எல்லா அப்டேஷன் நியூஸஸ் சோ எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்த நியூ காயின் அப்டேட் சோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ விருப்பப்பட்டவங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க Giottus அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ அது வந்து இப்போது சில மாற்றத்தோடு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி என்னென்ன வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ லாகின் இல்லாதவங்களுக்கும் நான் சேர்த்து இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ லாகின் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ புதுசாக அவங்களுக்கு பிகினர்ஸுக்காக இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துங்க. ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு நியூமைக், அதாவது லெட்டர் அண்டு நம்பர்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெஃபரல் கோடு. ஸோ ரெஃபரல் கோடு வந்து என்னோடய ரெஃபரல் கோடு நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்து நோட் பண்ண விஷயம் ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இது ரெண்டுமே என்னோட சஜஷன் என்னன்னா, ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு செகண்ட் நம்பர்னு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த செகண்ட் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. இமெயில் ஐடின்றது ஒரு பிஸ்னஸ் மெயில் ஐடி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிட்ட ஒரு பர்சனல் மெயில் ஐடி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மெயில் ஐடி மாதிரி ஒன்று இருந்ததுன்னா இது கொடுங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது கொடுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரிப்டோ ஸோ இந்த மாதிரி அது தான் வேறு என்ன சம்திங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மெயில் ஐடி கொடுக்காம நீங்கள் பார்த்துங்க. ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பர்சனல் அண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதனால் அந்த இதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மெத்தட் தான் வந்து இதுக்கும் நம்ம ஃபோன் நம்பருக்கும் சரி. சரிங்களா? ஸோ ஃபோன் நம்பர் நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, பிஸ்னஸுக்காக தனியாக ஒரு நம்பர் மாதிரி நீங்கள் செகண்ட் நம்பர் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த செகண்ட் நம்பர் நீங்கள் இங்கே கொடுக்காம பாருங்கள். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதான் சிம்பிளான ப்ராசஸ் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ நான் வந்து இதை சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து ஸோ இதான் என்னோட நெட் வேல்யூ. பட் இப்போது அது நெட் வேல்யூ வந்து உங்களுக்கு கரண்ட்டான வேல்யூ வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய ஒரு லாஸில் இருக்கிறதுனால இப்போ பாருங்க. ஸோ என்னோடய லாஸ் கவுண்ட் வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னோடய நெட் ப்ராஃபிட், அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 52,000 சம்திங் இருக்குது. பட் அந்த வேல்யூ இந்த வேல்யூ வந்து இப்போது கரண்ட்டான வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 12,000 ருபீஸாக தான் இருக்குது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நெகட்டிவ். ஸோ நான் விட்ரா பண்ணேன்னா டோட்டலாக என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த இது. ஸோ இந்த கலரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து என்னென்ன கரன்சியில் ஸோ ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிடிடின்ற ஒரு காயினுக்கு வந்து இந்த கலர், ஸோ அடான்ற காயினுக்கு இந்த கலர் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கலர் இது காயினுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த பேஸ் பண்ணி இப்போ என்னோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருக்குன்னா ஸோ அது இது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ பிடிடியில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுனா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவைலபிள் பேலன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் இங்கே காட்டும். ஸோ ஓப்பன் ஆர்டர்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா காயினை நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பை பண்ணது சேல் ஆகலை, அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டெபாசிட் கொடுத்து ஒரு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த பர்ச்சேஸை வந்து இன்னொருத்தவங்க வந்து அதை பையை எடுக்கலைன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆர்டர் காட்டும். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த ஓப்பன் ஆர்டர். ஸோ ஓகே. ஸோ அடுத்தது வந்து நான் மெயின் பாயிண்ட்டுக்கு நான் இப்போ மெயின் விஷயத்துக்கு வரேன். ஸோ இங்கே நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி வந்த உடனே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரிங்களா? லாகின் பண்ண உடனே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் வந்து டெபாசிட். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் அண்ட் அதர் டெபாசிட். ஸோ இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அவங்களே சொல்லியிருக்காங்க யூபிஐ, IMPS, நெஃப்ட், RTGS. ஸோ எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24/7 இன்க்ளூடிங் சண்டேஸ். சரிங்களா?
ஸோ அதர் டெபாசிட் அப்படின்னா ஒன்லி நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ சரிங்களா. இது வந்து நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபோன் பேங்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, நம்ம ஃபோன்லேருந்து ஜிபே வழியாக கூட இன்ஸ்டன்ட் டெபாசிட் அனுப்பலாம். அதர் டெபாசிட் வந்து ஒன்லி நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வித்தின் 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டே இங்கே வந்துடும். அதாவது நம்ம பேங்க்லேருந்து இங்கே சென்ட் பண்ணால் உடனே வந்துடும். அதர் டெபாசிட் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே வந்து ஜிபே வழியாகவே நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் சரிங்களா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்ட் டெபாசிட்னு கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிக் அடிங்க, டிக் அடிச்சு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஜிபேயில் போய்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் சரிங்களா. ஸோ ஜிபேயில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வித்தின் 5 செகண்டில் உங்களுக்கு இங்கே டெபாசிட் ஆகிடும் வித் நோ ஃபீஸஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே வந்து அதர் டெபாசிட்டில் கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் பாருங்கள், உங்கள் டெபாசிட்லேருந்து இவ்வளோ ஃபீஸ் வந்து படிப்போங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டன்ட் டெபாசிட்டே யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் டெபாசிட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஃபீஸும் படிக்க மாட்டாங்க, ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகும் சரிங்களா. ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் டெபாசிட்டே கிளிக் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ரைட், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துச்சு, வந்தோடனே நம்ம அடுத்து நான் வேலை பண்ணுவோம். இங்கே நம்மளோட அமௌண்ட் ஐநா வந்துச்சுன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண வேண்டிய வேலை வந்து காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த மாதிரி செலெக்ஷன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து நியூ ஸ்க்ரீன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கோ பேக் இது ஓல்டு ட்ரேட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க சரிங்களா. இது ஓல்டு வெர்ஷன் சுவிட்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா புது இது ஓல்டு வெர்ஷன் சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் இது கொடுத்தும் பண்ணலாம், இல்லை ட்ரையல் அதாவது ட்ரைன் புது இது கொடுத்தாலும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. ஸோ புதுசு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பை பண்ணுற ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் காயின் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போதைக்கு நான் காயின் பெட்டிஷன் எதுவும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக ஏதோ காயினில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த காயினை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஒன்று நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டுருங்க. செலக்ட் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎன்ஆர் பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அது காட்டும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஓகே ரைட். ஸோ இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 ரூபா இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அவைலபிள் பேலன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பண்ணிங்கன்னா உடனே என்ன பண்ணணும்னா உங்கள் அமௌண்ட்டு எடுத்துக்கும் ஓகேங்களா. இங்கே அமௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துனா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எவ்வளோ காயின் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே அப்டேட் ஆகும் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இங்கே வச்சிங்கன்னா இங்கே அமௌண்ட் வந்துடும் ஓகேங்களா. இங்கே கிளிக் பண்ணுங்கள், இங்கே அமௌண்ட் வந்துடும். அந்த அமௌண்ட் வந்தோடனே இந்த ஈக்குவலண்ட் அதாவது இதுதான் கரண்ட் ட்ரேடு ஓகேங்களா. ஸோ கரண்ட் ட்ரேடில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா குவான்டிட்டியை நீங்கள் வாங்கலாம், பை பண்ணிங்கன்னா வாங்கிடுவீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா குவான்டிட்டி வந்துடும். குவான்டிட்டி எங்கே வரும் நீங்கள் பார்க்கணுன்னா செல் கொடுங்க. செல்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இப்போ காயினம் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஐநாவுக்கு பண்ணதை இங்கே காயினம் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்து என்ன பண்ணலான்னா ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அப்போது இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம என்ன பண்ணோம் ட்ரேட் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 15 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா 17, 18 வச்சா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 18 வச்சா தான் ஸோ நீங்கள் போடுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் கூட வச்சுட்டு என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா. வெயிட் அதாவது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ ஒன்ஸு அந்த ட்ரேட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு அகெயின் செல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். செல் ஆகிட்டு நீங்கள் போட்ட ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டோட ப்ராஃபிட்டோட சேர்த்து இங்கே காட்டும் சரிங்களா. ஸோ இதுதான் சிம்பிளான ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரேடுக்கான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து சில ஆப்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் அது கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன் இருக்குது. ஏர்ன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரெஃபர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த பர்சன்ஸ் வந்து உங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி
லைன் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. அதுமாரி பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஓகே, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஃப்எஃப் அண்ட் 100%னா ஸோ ஒரு கூப்பன் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் அண்ட் ஷேர், ஃபேஸ்புக் அதில் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா ஸோ இன்னொரு கூப்பன். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின். ஓகே ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 டோக்கன் தரதாக சொல்லியிருக்காங்க இந்த இது. ஓகேங்களா, இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து 4 டோக்கனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லாம் பண்ணும்போது இதாகும். ஸோ உங்களோட ரெஃபரல் கோடு நீங்கள் இங்கே தான் எடுக்கணும். ஓகேங்களா, ரெஃபரல் கோடு இங்கே தான் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். ஸோ இதுதான் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம். ஸோ இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங், லெண்டிங். ஸ்டேக்கிங் நான் கொஞ்சம் இது வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸ்டேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சம் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டெபாசிட் பண்ணணும். அதாவது இங்கே போயிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக கம்மிங் சூன் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல இது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மோர் தென் ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா வச்சுக்கலாம், ஸ்டேக்கிங் வச்சிங்கன்னா ஸோ நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் வந்து ஸோ எல்லா இதுலையும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஜியோடஸும் எடுத்து அதை இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லெண்டிங்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். லெண்டிங்கும் ஸ்டேக்கிங்கோட லெண்டிங் வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 3 மாதத்துலேயே கிடைக்கிறதுன வாய்ப்புகளும் இருக்கும். 3 மாதம் 6 மாதம் ஸோ அந்தமாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, கேட்பாங்க கமிட் டு கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் அண்ட் என்ஜாய் ஹை ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிசீவ் பிரின்சிபல் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் இன் ஒன் கரன்சி டு அதர் கரன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கம்மிங் சூன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது இன்வெஸ்ட்னு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ சூஸ் இயர் பக்கெட் ஆர் கேட் ஒன் டுடே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ கிரிப்டோவை நீங்கள் என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத கீழே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பக்கெட் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ எஸ்ஐபி உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்ஐபியில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மெத்தடை கிரிப்டோலையும் இவங்க வந்து எடுத்தாந்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அதுதான் எஸ்ஐபி. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட். பார்த்தீங்களா, பேங்க்கில் சொன்ன அதே ஃபிக்ஸட் டெபாசிட் இது வந்து இவங்க தராங்க. ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் யுவர் ஐடியல் ஹோல்டிங்ஸ். சும்மா பணத்தை இங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டோன்ட் லீவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டே ஐடியல். சும்மா இருக்க தேவையில்லை, உங்கள் பணம் வந்து சும்மா இருக்க தேவையில்லை. ஏர்ன் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் யுவர் ஹோல்டிங்ஸ். ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களோட பணம் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்மிங் சூன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஸோ டேஷ்போர்டு தான் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ அடுத்தது. சரிங்களா, ஸோ இந்த ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஓகே, ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோர் தென் 2 to 3 காயின்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னென்ன காயின்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே காட்டுவாங்க. பட் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஹைட் ஜீரோ பேலன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எதுலலாம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் இங்கே அந்த காயின்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும். சரிங்களா, ஸோ அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த காயின்லாம் இருக்குது. மற்றதெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இருக்குன்னு வச்சிங்களேன், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டும். வச்சுப்பாங்க இதில் வேல்யூ வந்து ஒன்றும் கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று சம்திங் ஆகிருக்கு. ஆனால் பட் அதில் வந்து இருக்கிறதுனால எல்லாம் வந்து எல்லாத்தையும் காட்டுது. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்னோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் இருக்கும். டெபாசிட் விட்ரால் டீடைல், ஓப்பன் ஆர்டர். ஸோ எதெல்லாம் ஓப்பன் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு காட்டும். ட்ரேட் பண்ண ஹிஸ்ட்ரி, ஸோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண ஹிஸ்ட்ரி, ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு டெபாசிட் இஷ்யூ இல்லை விட்ரால் இஷ்யூ என்ன இருந்ததுன்னா ஸோ நீ என்ன பண்ணலான்னா அவங்கள கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிங்கன்னா வித்தின் 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க, சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா. ஸோ இது தவிர அவங்களோட ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாகவும் அவங்கள கான்டெக்ட் பண்ணி ஸோ தமிழ்லேயே பேசுவாங்க. ஏன்னா இது வந்து சென்னையில் பள்ளிக்காயனில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது. கிரிப்டோட ஜியோடஸோட ஆஃபீஸ் வந்து பள்ளிக்கண்ணையில் தான், சென்னையில் பள்ளிக்கண்ணையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால் அவங்க வந்து தமிழில் தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே கான்டெக்ட் பண்ணி பேசலாம். சரிங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நோட் கேட்பாங்க. இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்யூ, அதாவது டெபாசிட்டில் இஷ்யூவா இல்லை பணம் விட்ரா பண்ணுறதுல இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல இஷ்யூவா, இல்லை விட்ரா பண்ணுறதுல இஷ்யூவா, டெபாசிட் பண்ணுறது இஷ்யூவா, இல்லை இதெல்லாம் தாண்டி இஷ்யூவா ஸோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்க்கும். சரிங்களா. ஸோ இது தென் ஃபார் கொஸ்டின் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அவங்க வந்து வித் ஆன்சரோட போட்டுருப்பாங்க. இது நீங்கள் படித்து பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரைட். ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஒன் திங் என்னென்னா, நீங்கள் லாகின் பண்ணோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரொஃபைலில் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்கும். அதேமாதிரி வந்து கேஒய்சி, ஸோ உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா கேஒய்சி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ கேஒய்சி வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில், ஸோ நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதாவது காயினஸ், ஸோ வஜிரஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் கேஒய்சி பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் இந்தியன் ட்ரேடிங்கில் பண்ணும்போது கண்டிப்பாக கேஒய்சி கம்பல்சரி. ஏன்னா ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் கேஒய்சி பண்ணலன்னா மற்ற எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அது எங்கே பண்ணணும்னா ஸோ இங்கே வந்து ப்ரொஃபைலில் போனீங்கன்னா, இப்போ என்னோடய இதுக்காக நான் அது ஷோ பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அட்ரஸ்ஸு, ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிவிட்டு கேஒய்சி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பை நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.